தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் தேவன், உன்னதர், பெரியவர், நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் தோன்றின நாள் முதல் இன்று வரை எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, திருமணத்தை குறித்த உம்முடைய ஞானத்தை, உம்முடைய வழிமுறைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய இருதயத்தின் ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நல்ல திருமணத்தை ஆல்ரெடி அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் ஒரு மேலான அனுபவத்திற்குள் நுழையட்டும், இன்னும் பலப்படட்டும், மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். திருமணத்தில் பாதிப்பில் இருக்கிற மக்கள், ஒரு உடைந்து போன ஒரு திருமண அனுபவத்திற்குள் இருக்கிறவர்கள், தாப்பனை குணமடையட்டும், பலப்படுத்தப்படட்டும். உம்முடைய பாதைகள் அவர்களுக்கு தெளிவான முறையில் வெளிப்படட்டும். உடைந்து போன திருமணங்கள் ஒன்று சேரட்டும். நொறுங்குண்ட இருதயங்கள் குணமாக்கப்படட்டும். ஒரு மேரேஜில் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும். தாப்பனை, இன்னும் திருமணமாகாத மக்களுக்கு நீர் உம்முடைய வழிமுறைகளை வெளிப்படுத்தி ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதைகள் நித்தியமானவைகள், உம்முடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வார்த்தைகள். தாப்பனே, உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்ட, ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா விதமான நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானம் கொடுங்க, பலத்தை கொடுங்க. தாப்பனே, மக்களுக்கு முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, இந்த ஜனத்தை நீர் உம்முடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது என்று எழுதியிருக்கிறபடி, தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனை, இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, எல்லா விதமான கொள்ளை நோய்கள், வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், நீடித்த ஆயுள் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். பிதாவை, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் என்பது ஒரு சடங்காச்சாரமோ இல்லை வெறும் நம்முடைய மனசாட்சியை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கமோ கிடையாது.
வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்கி அவரை பார்த்து அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். வேதம் இப்படி சொல்கிறது. வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். எல்லா 15லேருந்தே வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தைரியமாக வா, என்கிட்ட வா, நான் உனக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன், உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், என் கிருபையை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், வா அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறார். பாருங்க, இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை நாமோ ஏதோ நம்முடைய சொந்த பலத்தில் வாழ முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் பலம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த பலம்தான் நம்மளை இந்த காலங்களில் தாங்கும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் லைஃப் வேண்டும், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு ஸ்திரமான வாழ்க்கை, ரைட், ஆசீர்வாதம், நன்மை இதெல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேணும்னா அது தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். நம்ம இப்போ ஜெபிக்கும்போது அதை இன்றைக்கின் இல்லை, எந்த நேரத்துலையும் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பார், உதவி செய்வார்னு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே வரணும். ஏதோ போகிறோம், பண்ணுவோம், என்னத்தையோ ஜெபிப்போம், ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சா போதும், அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டுக்குள்ளே நுழையாதீங்க. ஜெபத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வாசிப்போம். இங்கே மனிதனுடைய இந்த சரித்திரம் இங்கே ஆரம்பிக்குது. கர்த்தர் முதல்ல மனுஷனை உருவாக்குறார். ஆரம்பிக்கும் போதே எந்த விதமாக ஆரம்பிக்கிறார் என்பதை கவனிப்பது ரொம்ப முக்கியம். நாம் திருமணத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். திருமணத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று தியானித்து கொண்டு வருகிறோம். உலகத்தில் 1008 சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, ரைட். பல கருத்துகள் இருக்குது, பல ஒப்பீனியன்ஸ் இருக்குது. நமக்கு அதை குறித்து இப்போ கவலைலாம் கிடையாது. நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறார், பைபிள் என்ன சொல்லுதுன்றது தான் கவனிக்கிறோம் இந்த போதனை தொடரில். ஹல்லேலூயா. இது ஒரு கிறிஸ்தவ போதனை. மைண்டில் வச்சுக்கோங்க. 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனுஷனை கர்த்தர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? தன்னுடைய சாயலில், தம்முடைய ரூபத்தில், தன்னுடைய பிள்ளையாக உண்டாக்கி இருக்கிறார். இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் மற்ற காரியங்களெல்லாம் சரியாக செயல்பட முடியும். அதனால தான் இதையும் சேர்த்து வாசிக்கிறோம் இந்த திருமணத்தின் போதனையில். ஹல்லேலூயா. 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். கவனிங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரைட். நம்ம ஆண்டவராகிய இயேசு இது திருமணத்தை குறித்த போதனைன்னு சொல்லி இதில் இருந்து எடுத்து அவர் ஒரு போதனையே பண்ணுறாரு புதிய ஏற்பாட்டில். அப்போ நீங்கள் ஆரம்பத்திலே பார்க்குறீங்க, மனுஷனுடைய ஆரம்பத்திலே கர்த்தர் திருமணத்தை குறித்து யோசித்தார், போதித்தார். ஹல்லேலூயா. இந்த திருமணம் என்பது மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது, தேவ ஆலோசனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தில் தோன்றின ஒரு அருமையான ஆலோசனை.
மனுஷனுடைய பிரயோஜனத்திற்கென்று, மனுஷனுடைய நன்மைக்கென்று, மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு திருமணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 28ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், முதல் ஆசீர்வாதமே திருமணத்தின் மூலமாக நிறைவேறுகிற ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. எப்படி பழுக போகிறாங்க, எப்படி பெருக போகிறாங்க? திருமணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் முதல் பகுதியிலேயே நீங்கள் திருமணத்தை பார்க்கலாம் அங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய விருப்பம், இது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்கால். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மறுபடியும் பார்க்குறோம், இது ஆதாம் யோசித்த ஒரு காரியம் கிடையாது. கர்த்தர் மனுஷனை குறித்து அவர் யோசிக்கிறார். அவராக தானாக யோசித்து மனிதனுக்கு இது கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அவரே இனிஷியேட் பண்ணுறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. திருமணத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். நம்ம அதனால் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண முடியாது. போன 2 இப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக முறை இந்த சீரீஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த பழைய மெசேஜஸ்லாம் போய் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கடந்த 2 மெசேஜில் திருமணத்திற்கான ஆயத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். திருமணத்திற்கு எப்படி ஆயத்தம் பண்ணுவது? முதலாவது பாருங்கள், தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வளர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆயத்தத்தில் திருமணத்திற்கான அந்த ப்ரிப்பரேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்கிட்ட கேட்டிங்கன்னா, பிரதர் எனக்கு பைபிள்லேருந்து ஒரு அட்வைஸ் கொடுங்க, ஒரே ஒரு ஆலோசனை, அப்படி என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, என் திருமணத்தை பலப்படுத்துறதுக்கு, இல்லை திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதைத்தான் கொடுப்பேன். தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வளர்க்க வேண்டும். அவர் மீது ஒரு அன்பு, அவர் மீது ஒரு பயபக்தி, இது வளர்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனை கனம் செய்கிற மனுஷன் கட்டாயம் தன் மனைவியையும் கனம் பண்ணுவான். தேவனை கனம் பண்ணுகிற ஒரு பெண்மணி தன்னுடைய புருஷனையும் கனம் பண்ணுவாள். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இருப்பான். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் சரியான விதத்தில் நடத்துவான். அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வான், அவர்களை கவனித்து கொள்வான். ஹல்லேலூயா. ஒரு கணவனாக தான் செய்ய வேண்டிய பொறுப்புகளை ஜாக்கிரதையுடன் செய்வான். ஏன்னா அவன் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும்,
ரைட். கர்த்தர் வந்து எனக்கு இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய பார்வையில் நான் நல்லதை செய்யணும், சரியானதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் அவனுக்குள்ளே வேறொன்று இருக்கிறதுனால அவன் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் சரியாக நடத்துவான், சரியாக கவனித்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணியும் பாருங்கள், கணவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கணவனுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்குறவங்களாக இருப்பாங்க, ரைட். கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது, கர்த்தரை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் ஃபாலோ ஆகும். அல்லேலூயா. புரியுதா? ஒருவேளை அந்த கணவன்லேயோ அந்த மனைவிலேயோ ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவ வார்த்தையை நீங்கள் எடுத்து காமிக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை உண்டு பண்ணுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அதனால் அதுக்கு அவங்க இடம் கொடுத்து தங்களை மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தரை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுவது சுலபமாக இருக்கும். ஒரு காரியத்தை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கும் போது, இது தப்புப்பா, இதை மாற்றிக்க அப்படின்னு சொல்லும்போது மாற்றிக்குவாங்க. ரைட். இல்லை, இந்த சரியான காரியத்தை, இந்த காரியத்தை நீ செய்யணும், செய்யாமல் இருக்க செய் அப்படின்னு சொல்லும்போது செய்வாங்க. பாருங்கள், இது எல்லாமே அந்த கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடங்கி இருக்குது. அந்த கர்த்தரை மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கையில், அந்த கர்த்தர் மீது அன்பு கொண்ட அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால தான் அதை பார்த்தோம். ரெண்டாவது, தேவன் மீது வைக்கிற விசுவாசம். ஏன் அது முக்கியம்? ஏன்னா பாருங்கள், தேவ ராஜ்யத்தில் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்குது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற கிருபைகள், தேவ திட்டங்கள், இது எல்லாமே நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் கூட விசுவாசத்தின் மூலமாகத்தான் உண்டாகிறது. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தேவ மனுஷர்கள்லாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு அடிப்படை விசுவாசம். அப்போ தேவன் மீது விசுவாசம் இருக்கும்போது ஒரு பக்கம் கர்த்தரை நம்பி அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தரை நம்பி பிரச்சனைகளை தீர்க்கலாம், கர்த்தருடைய உதவியோடு காரியங்களை சாதிக்கலாம், பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கும் குடும்பத்தை குறித்த அவருடைய போதனைக்கும் கீழ்ப்படியலாம். ஹல்லேலூயா. இது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டாகுது. ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளும்போது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஆசைகள் அதிகரிக்கும், தேவைகள் அதிகரிக்கும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சொந்த ஆசைகள், நம்முடைய சொந்த தேவைகள் மட்டும்தான் இருக்குது. திருமணம் ஆயிருச்சுன்னா மனைவியோட ஆசைகள் வரும், அவங்களுடைய தேவைகள் இருக்கும். பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளுடைய ஆசைகள், பிள்ளையுடைய தேவைகளும் சேர்ந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்துக்கணும்ல. பார்த்துக்கிறதுக்கு சும்மாவா லேசாக நடக்கிற காரியம் அதெல்லாம்? இதெல்லாம் சரியான விதத்தில் செய்யணும்னா கர்த்தரை நம்பி தான் செய்யணும். கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து தேவைகளை சந்திக்கணும், ஆசையில் பூர்த்தி செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு தேவையான காரியங்களை பார்த்து கொள்ளணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், இப்படி பல காரியங்கள் வருது இல்லையா? இப்படி என்ன தேவைனாலும் பாருங்கள், அதை கர்த்தரை நம்பி செய்யும்போது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் கர்த்தரை நம்பி செய்யும்போது தான் அதில் ஆசீர்வாதம் உண்டாகும். தேவ ஆசீர்வாதத்தோடு அந்த காரியங்களை செய்ய முடியும், நல்ல விதத்தில் செய்ய முடியும், பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும். வேதனை இல்லாத உயர்வு பெருக்கம்லாம் அப்போ தான் உண்டாகும். புரியுதா?
அதனால் திருமண வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, கணவனும் மனைவியும் அந்த அந்த விசுவாசத்துக்குள்ளே நடக்கணும் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கவும் வேணும். அதெல்லாம் வேறு இருக்குது ஃப்யூச்சரில். அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா, நீங்கள் விசுவாசிக்கணும்ல. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் இருந்தால் தானே அதை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அப்போ பாருங்கள், திருமண வாழ்வுக்கும் சரி, பின்னாடி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் சரி, இந்த முதல் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தேவனை மையமாக வைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கையும், கர்த்தர் மீது அந்த விசுவாசமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளெல்லாம் நுழையிறோம். அப்போ தேவனை நோக்கி பார்த்து தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. சும்மாலாம் பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசத்தோடு ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் போன மெசேஜில் டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா? அப்போ தான் செகண்ட் பாயிண்ட். ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு தேவன் மீது வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த விசுவாசத்தை வளர்க்கிற முயற்சியில் நம்ம இறங்கணும், விசுவாசத்தை பலப்படுத்துகிற முயற்சியில் நம்ம இறங்கணும்னு சொல்லி போன மெசேஜில் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கூட வச்சுருப்பேன். ஆனால் அந்த தேவனை மையமாக வைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது வச்சா தான் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் விசுவாசம் அடுத்து வரணும். ஏன்னா அது ரெண்டும் இணைந்து செயல்படும் போது தான் ஞானம் உண்டாகும். அதனால தான் அதை 3ஆவதை வச்சுருக்கிறேன். வாசிப்போம். முதலாவது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இல்லை 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். வீடு எப்படி கட்டணும்? ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஒரு பலமுள்ள குடும்பம் வேணும் அப்படின்னா, ஒரு ஸ்திரமான குடும்பம் வேணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் வேணும்னா, அதுக்கு மூலப்பொருள்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஞானம், விவேகம், அறிவு. இதுதான் ரா மெட்டீரியல். இது இருந்துச்சுன்னா தான் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இந்த ஞானம், விவேகம், அறிவு இல்லாமல் குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு பலமுள்ள, நிலையான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் போங்க. 3 இங்கே பார்த்திங்கன்னா 13ஆம் வசனத்தில் இருந்த கர்த்தர் ஞானத்தை குறித்து போதிக்க ஆரம்பிக்கிறார். ஞானம் எவ்வளோ முக்கியம், ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக மாற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த போதனையை கொடுக்குறார். 13 வாசிப்போம். என் கூட சேர்ந்து வாசிங்க. உங்கள் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், ஞானத்தை கண்டடையணும், கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. புத்தியை சம்பாதிக்கணும். இதெல்லாம் மெனக்கட்டு செய்கிற வேலை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற வேலை கிடையாது. ஹல்லேலூயா. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதில் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. இப்போ சில்வர் பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸ்லாம் எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ரைட். எது எப்படி போனாலும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது இல்லையா? வெள்ளி விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. கையில் வச்சுருந்தோம்னா நல்ல லாபம் உண்டாகும் இல்லையா? ஹல்லேலூயா. அது அந்த பிஸ்னஸில் ஈடுபட்டால் இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம். அப்போ இது அந்த காலத்துலேருந்தே இது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், ஒரு லாபகரமான தொழில். அதனால தான் அதை எடுத்து முன்னாடி இங்கே வைக்கிறார். ரைட். வெள்ளியின் வர்த்தகம், பொன்னின் வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஞானத்தில் நீ வர்த்தகம் பண்ணினா, ரைட், ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ வேலை பார்த்தினா, ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நீ உழைத்தா என்றால்
அந்த உழைப்பு இந்த வெள்ளி பிஸ்னஸை காட்டிலும், பசும்பொன் கோல்டு பிஸ்னஸை காட்டிலும் லாபத்தை உண்டாக்குகிற காரியமாக இருக்கும் என்று சொல்கிறார். ரைட்? புரியுதா? நீங்கள் வெள்ளி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற அந்த லாபத்தை காட்டிலும், கோல்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற அந்த லாபத்தை காட்டிலும், ஞானத்தை சம்பாதிக்க நீங்கள் செய்கிற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அது லாபகரமானது அப்படின்னு சொல்கிறார். முத்துகளை பார்க்கணும். முத்துலாம் நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியும், எவ்வளோ ப்ரெஷியஸ், விலையேறப்பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதெல்லாம் இருந்துச்சுன்னா பத்திரமா பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிறோம். ரைட்? ரொம்ப கவனமாக பார்த்துக்குவோம். ஏன்னா அதை விற்றா நிறைய காசு வரும். ரைட்? அதை வச்சு நிறையா பண்ணலாம். அதனால் நம்ம அதெல்லாம் கவனமாக பார்த்துக்குறோம் இல்லை. 15ஆம் வசனத்தை கவனிங்க. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது. ரைட்? முத்துகளை பார்க்கிலும் எது விலையேறப்பெற்றது? ஞானம் விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதுக்கு நிகரல்ல. அதாவது நீ ஆசைப்படும் எந்த காரியமும் ஞானத்திற்கு நிகரல்லன்னு சொல்கிறாரு. அதன் வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாளைக்கு வாழணும், நாமளே ரொம்ப நாளைக்கு வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம கணவன் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு விரும்புகிறோம், நம்ம மனைவி ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு விரும்புகிறோம், நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு விரும்புகிறோம். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ரைட்? ஞானத்தின் பாதையில் நடக்கும்போது தீர்க்காயுசு உண்டாகும். அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ரைட்? நமக்கு வாழ்க்கைக்கு பணம் வேணும் இல்லையா, ஐஸ்வர்யம் வேணும். ஆனால் அது அடையிறதற்கான வழிமுறை என்ன? ஞானம். ரைட்? சரியான பாதை என்ன? ஞானம். ஞானத்தின் பாதையில் நடக்கும்போது செல்வமும் ஐஸ்வர்யமும் கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள். ரைட்? அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். நிறைய பேருக்கு ஜெபம்லாம் கேட்டிங்கன்னா, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தில் சமாதானம் வேணும் பிரதர், குடும்பத்தில் என்ன வேணும்? சமாதானம் வேணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? ரைட்? அப்போ இந்த சமாதானத்தை அடைவதற்கான வழிமுறை எது? ஞானம். ஞானம். 18ஆம் வசனத்தை கவனிங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். உங்கள் குடும்பத்தில் ஜீவன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜீவன் பெருகணும்னு நினைக்கிறீங்களா? ஞானத்தை தேடுங்க. அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஞானத்தை இறுக பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. கர்த்தர் தன்னுடைய கிரியையை ஞானத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா. இந்த கிளையண்ட்டை கேளுங்க, நாங்கள் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம், என்னை விசாரிச்சா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மேலே நம்பிக்கை வரணும்ல நம்ம கிளையண்ட்ஸுக்கு. அதனால் யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ப்ராஜெக்ட்ஸு, ஒர்க் பண்ண அந்த கிளையண்ட்ஸ், இதெல்லாம் ரெஃபரன்ஸை கொடுப்போம் இல்லையா. நீங்கள் ஏதாவது ஜாப் இன்டர்வியூக்கெலாம் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த பழைய கம்பெனிலேருந்து ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ரைட்? நீங்கள் எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, ரைட்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. இங்கே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கிரியையை உதாரணமாக காண்பிக்கிறார். வானத்தை உதாரணமாக காமிக்கிறாரு, பூமியை உதாரணமாக காமிக்கிறாரு. இந்த வானத்திலையும் பூமியிலும் இருக்கிற சகல காரியங்களையும் கிரியைகளையும் உதாரணமாக காண்பிக்கிறார். ரைட்? நான் என்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி தான் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாரு, எவ்வளவு உறுதியாக இருக்குது பாரு, நிலைத்திருக்கிற காரியங்களாக, ரைட், ஸ்திரமான காரியங்களாக இருக்குதுன்னு கவனி. ரைட்? அல்லேலூயா. அப்படின்னு நமக்கு இந்த ஞானத்திற்கு ஒரு ரெஃபரன்ஸாக தன்னுடைய ஒர்க்கே காமிக்கிறார் கர்த்தர், தன்னுடைய கிரியையை காமிக்கிறார். இந்த பூமியை நான் தான் உருவாக்கினேன், என் ஞானத்தை பயன்படுத்தி உருவாக்கினேன், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஒழுங்காக வேலை செய்யுது பாரு. மனுஷன் எவ்வளவோ பாவம் பண்ணி எவ்வளவோ கேடு பண்ணியும் இது இன்னும் ஒழுங்காக வேலை பார்க்குது. நம்ம என்னைக்காவது யோசிச்சுக்கிறோமா, ஐயோ பூமி மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தோடு எந்திரிக்கிறோமா? இல்லை. ஐயோ வானம் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா
அதில் ஏதாவது கரப்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ரைட்? இன்றைக்கி வானத்தில் ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு என்னைக்காவது நம்ம பயந்துருக்கிறோமா? இல்லை. ஏன்? அது ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் அந்த விதத்தில் அதை உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் தன்னுடைய அந்த ஒர்க்கை, அவர் பண்ண அந்த கிரியையை, அவர் உருவாக்கின இந்த காரியங்களை தன் ஞானத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. நீதிமொழிகள் 14. முதல் வசனத்தை பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். என்ன சொல்கிறாரு? இதில் பாயிண்ட் என்னென்னா, ஸ்திரீ காமன் ஃபேக்டர். டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு ஸ்திரீக்கு புத்தி இருக்குது, ஒரு ஸ்திரீக்கு புத்தி இல்லை. புத்தி இருக்கிறப்ப வீடு கட்டப்படுகிறது, புத்தி இல்லாதப்ப வீடு இடித்து போடப்படுகிறது. ரைட்? அப்போ ஒரு வீட்டை கட்டணும், ஒரு குடும்பத்தை கட்டணும்னா என்ன வேணும்? நம்மளுக்கு ஞானம் வேணும். ஹல்லேலூயா. ஞானம் தான் இங்கே இன்க்ரீடியண்ட். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஞானத்துக்கு கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ திருமணத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கட்டணும்னு விரும்பி தான் நம்ம திருமணம்லாம் பண்ணுறோம். திருமணம் நல்லா இருக்கணும், எனக்கும் என் மனைவிக்கும் உறவு நல்லா இருக்கணும். ரைட்? நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மரண பரியந்தம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். நம்முடைய திருமணம் நிலைத்திருக்க வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், எங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கணும், அந்த பிள்ளைகளை நாங்கள் நல்லா வளர்க்கணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், லைஃப் ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு அலைப்பாயிர ஒரு யோயோ எக்ஸ்பீரியன்ஸ், மேலே கீழே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஸ்டேபிள் லைஃப் வேணும் அப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி விரும்பும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது இந்த ஞானத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னத்தை சம்பாதிக்கிறதுல? ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரம்பிக்கிற இந்த போதனை தாவீது சாலமன் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்த போதனை. தன் மகன் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல பெரிய ராஜாவாக இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்பி தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமனுக்கு போதித்த போதனை. அதைத்தான் இங்கே சாலமன் நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அதாவது ஞானத்தை விடாதே. ஞானம் உன்னை தற்காக்கும், ஞானத்தின் மேல் பிரியமாயிரு, ஞானம் உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஆக்சுவலாக முக்கியன்றதை காட்டிலும் ஞானமே பிரதானம், டாப்பு, சீஃப் மோஸ்ட், பிரின்சிபல், ப்ராமினென்ட்ன்றதை காட்டிலும் நம்பர் 1. ஹல்லேலூயா. ஞானமே பிரதானம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ ஞானத்தை மேம்படுத்து, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். ஞானத்தை நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நம்ம எல்லாரும் பாதுகாப்பை விரும்புகிறோம், ஆனால் பாதுகாப்பை அடைவதற்கு வழி என்ன? ஞானம். எல்லாரும் நமக்கு ஒரு உயர்வு உண்டாகணும், மேன்மை உண்டாகணும் அப்படின்னு விரும்புகிறோம், ஆனால் அதை அடைவதற்கு சரியான வழி எது? ஞானம். நமக்கு கனம் உண்டாகணும், ஹானர் வேணும் அப்படின்னா நினைக்கிறோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறை ஞானம். நம்மளுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை வேணும், ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம், ஆனால் நமக்கு அலங்காரமான முடியையும் கிரீடத்தையும் சூட்டுகிறது எது? ஞானம்.
அதனால் பாருங்கள், இந்த திருமணத்திற்கான அந்த ஆயத்தத்தில் இந்த ஞானத்துக்கு அதிமுக்கியமான பங்கு இருக்கிறது. இதை நாம் நாட வேண்டும், விரும்ப வேண்டும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இதை இன்றைக்கி முடிக்க முடியாது இந்த ஞானத்துடைய போதனையை குறித்து. அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் போங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதாவது ஒரு மனுஷன் ஞானமுள்ளவன் அப்படின்னா அதை எப்படி காண்பிக்கணுமா? ரைட், தாழ்ச்சியோட சாந்தத்தோட நல்ல நடக்கையில் காண்பிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை கவனிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம், அதாவது இந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா, ஒரு சமாதானமான ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு சமாதானமான அட்மாஸ்பியர் இருக்கணும், ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு குடும்பம் இருக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறோம். ரைட், அது இல்லைன்னா குடும்பம் நரகமாகவே இருக்கும். பாருங்கள், உண்மையாக ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி சொன்னார் பாருங்கள். ரைட், கர்த்தருடைய பிரசனம் வெளிப்படும்போது அங்கே சமாதானமும் சந்தோஷமும் கூட சேர்ந்து வெளிப்படும். ரைட், ஆனால் அதே நேரத்தில் இந்த பிசாசுடைய பிரசனம் வெளிப்படும்போது ரைட் அந்த இடத்துல சண்டைகளும் சச்சரவும் பிரிவினையும் இருக்கும். ரைட், அது ஆக்சுவலாக உண்டு. ஏன்னா இந்த ஒரு குடும்பம் உடையுது, சுக்குநூறு ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பிசாசுடைய வேலை இருக்குது. இங்கே வேதம் அப்படியே சொல்லுது பாருங்களேன். இந்த பிரிவினையை உண்டாக்குகிற இந்த ஞானம், இந்த குடும்பத்தை உடைக்கிற இந்த காரியங்கள்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என்று வேதமே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஞானம் என்ன பண்ணும்னா இதுக்கு ஆப்போசிட்டானது. ஞானம் ஒன்றாக்கும், உறவுகளை ஒன்றுபடுத்தும், ஒற்றுமையை உண்டாக்கும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நம்ம போன மெசேஜில் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஞானத்தின் பாதைகள் சமாதானம். இங்கே கர்த்தர் ஞானத்தின் பாதைக்கும் இந்த பிரிவினையின் பாதைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே காமிக்கிறாரு, கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. ஞானம் பாருங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும். ரைட், ஹல்லேலூயா. நற்கிரைகள் வெளிப்படும், சாந்தம் இருக்கும். ஆனால் உலகத்தின் பாதை பார்த்திங்கன்னா வைராக்கியம், விரோதம், கசப்பு, பிரிவினை. நம்ம ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? ரைட், குடும்பத்தில் பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நிற்காது. ஒரு ராஜ்யம் பிளவுண்டுச்சுன்னா, ரைட், ராஜ்யத்தில் பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த ராஜ்யம் நிற்காது. ரைட், ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு அப்படியே போதிக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் உடையாமல் ரைட் பலமுள்ளதாக இருக்கணும், ரைட் நிலைத்திருக்கிற ஒரு திருமணமாக குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒற்றுமையும் சமாதானமும் அதிமுக்கியம். அதுக்கு வழி எது? ஞானம். ஞானம் இருந்தால் தான் குடும்பத்தை அப்படி ஒற்றுமையாக சமாதானமாக வழி நடத்த முடியும். அடுத்து இங்கே கவனிங்க, 17ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பிரிவதற்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்தம் கிடையாது. சுத்தம்னா என்ன? அதாவது இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. அதனால் அநேக குடும்பங்கள் பிரிகிறது. ரைட், ஒரு சில குடும்பங்களில் ஓப்பனாக இந்த மாதிரி உண்மை இல்லாத அந்த வாழ்க்கை இருக்குது ஒரு சிலருக்கு.
ஒரு சிலருக்கு வந்து அது கம்மியாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மனசளவுலேயே வேறு யாரையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. சினிமாவில் வர நடிகை, இல்லை ஏதாவது மாடலிங் பண்ணுற யார், இல்லை அவங்க அந்த காலத்தில் யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாரையாவது தெரிஞ்சிருப்பாங்க. மனதளவில் அங்கேயே இருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்கிறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அப்படி பார்க்குறது. மனைவியை பார்க்கும்போது சரியாக பார்க்குறது இல்லை. மனைவி மீது அன்பு கிடையாது, மனைவியை நல்லா பார்க்குறது கிடையாது, மனைவியை பாராட்டுறது கிடையாது. ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாத்தையும் பாராட்டுறது. ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரிவாங்க, மனைவி மட்டும் வேறு மாதிரி தெரிவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா இந்த மனதளவில் பார்த்திங்கன்னா அநேகம் பேருக்கு உண்மை இருக்காது. வெளிப்படையாக வர ஒரு சிலருக்கு வெளிப்படையாக இந்த காம விகார பாவங்களில் ஈடுபடுறாங்க, அது குடும்பங்களை உடைக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க மைண்டு பூரா வேறு இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மைண்டு வேறு இடத்துல இருக்கிறதுனால பாருங்கள், சில சமயம் மனைவியை இருதயத்திலேருந்து நேசிக்க முடிகிறது கிடையாது இவங்களால். ஞானத்தில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஞானம் உங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம், சுத்தம். நீதிமொழிகள் புஸ்தகம் ஞானத்தின் புஸ்தகம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் பாதி, 7ஆம் அதிகாரம், அப்புறம் மற்ற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம், அப்புறம் மற்ற இடங்களையும் அங்கே இங்கேன்னு பார்த்து ஒரு 3 சாப்டர் 3.5 சாப்டர் கிட்ட பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து தான் வேதம் ஞானம் போதிக்குது. ஏன்னா ஞானத்தில் ஒரு பிரதானமான வெளிப்பாடு பரிசுத்தம். இங்கே வேதம் இப்படியே சொல்லுது, முதலாவது சுத்தம். ஒரு மனுஷன் ஞானத்தில் நடக்கிறான்னா அவன் சுத்தமாக நடப்பான். ஹல்லேலூயா. இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். எனக்கு கர்த்தர் அதை ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விதங்களில் சொல்லி கொடுத்தாரு, அதை நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்திங்கன்னா சமாதானம். அடுத்து ஞானத்தோட இன்னொரு என்ன வெளிப்பாடும் சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும். இது எல்லாமே ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியம். இந்த சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளது. ஒரு சிலர்லாம் இணங்கவே மாட்டாங்க, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், விடவே மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சில அட்டம் பிடிப்பாங்க. பார்த்திங்கன்னா வணங்கா கழுத்துள்ளவர்கள் வேதம் போதிக்க பாருங்க. ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, இணக்கமே வராது. ஆனால் ஞானம் எப்படிப்பட்டதுன்னா இணக்கம் உள்ளது, சாந்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது. கர்த்தருக்கு பயந்து எங்கெங்கே மாற்றங்களை உண்டு பண்ணுமோ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், சண்டை சச்சரவுக்கு ஒரு பெரிய காரியம் என்னென்னா பெருமை. இங்கிலீஷில் இப்படி வரும் நீதிமொழிகளில் ஒரு வசனம், ஒன்லி பை ப்ரைட் கம்ஸ் கன்டென்ஷன். அதாவது பெருமைனால தான் சண்டைகள், பிரிவினைகள், சச்சரவுகள் வருதுன்னு நீதிமொழிகளில் ஒரு வசனம் அப்படியே சொல்லுது. சண்டை சச்சரவு பிரிவினை இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த சண்டை சச்சரவுகளுக்கு பிரிவினைகளுக்கு பின்னாடி பெருமை இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சில இடங்களில் வெளிப்படையாக இருக்கும், இல்லை ஒரு சில இடங்களில் மறைவாக இருக்கும். ஆனால் கட்டாயம் பெருமை பின்னாடி இருக்கும். தாட்சியும் இணக்கமும் இருக்கிற இடத்துல ஒற்றுமையும் சமாதானமும் இருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. இரக்கம் இருக்கிற இடத்துல ஒரு சில மன்னிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க மட்டும்தான் யோக்கியம், அவங்க கணவனோ அவங்க மனைவியோ அப்படியே யாரும் பண்ணாத பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு காரியம் என்னென்னா, நான் எங்கே இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், என் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கர்த்தர் என்னை மன்னிச்சிருக்கிறார். அப்போ நம்ம பாவம் பண்ணப்பலாம் நம்மளை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம கர்த்தர்கிட்ட எப்படி போகிறோம்? மன்னிக்கணும்னு விரும்பி தானே போகிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கணும்ல கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிக்கணும்னு. அவரும் நம்மள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாரு, நாமும் மற்றவங்க பாவத்தை மன்னிக்கணும். அதுவும் குறிப்பாக உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவனுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தாங்க, தப்பாக பேசிட்டாங்க, இல்லை எதையாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா மன்னிக்கணும். மன்னிக்கவே மாட்டேன்னு வைராக்கியமெல்லாம் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. இரக்கம் காமிக்கணும். இரக்கம் காட்டுறவங்களுக்கு தான் இரக்கம் காண்பிக்கப்படும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறவன் தான் மன்னிப்பை பெறுவான். புரியுதா? ஆனால் சும்மா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் உட்காந்துருக்கக்கூடாது.
இரக்கம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. மன்னிக்கணும், இரக்கம் காமிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை இருதயம் அடைச்சிக்கும் பாருங்கள், கடினமான இருதயமாக மாறிடும். இருதயத்தில் கடினம் வந்துச்சுன்னா அது பல காரியங்களை பாதிக்கும். குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் விசுவாசத்தை பாதிக்கும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறத பாதிக்கும். கடினம் வந்து இன்னும் பெரிய பாவங்களுக்குள்ளெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிடும். இருதயத்தை கடினப்படுத்த விடக்கூடாது என்றைக்குமே. புரியுதா? அதனால தான் இரக்கம் காமிக்கிறது, மன்னிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இருதயத்தை சுத்தமாக பார்த்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு மனுஷன், ஒரு கணவன், ஒரு மனைவி ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் எவ்வளவு மனப்பிரச்சனைகள் நீங்கும் தெரியுமா? எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு பிரிவினைகளை தடுத்து நிப்பாட்டலாம், எவ்வளவு மன வேதனைகளை தடுத்து நிப்பாட்டலாம், எத்தனை குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை எது? சுத்தம். சுத்தம் உண்டாகணும்னா ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தால் தான் சுத்தம் உண்டாகும். எத்தனை டிவோர்ஸு, இந்த டிவோர்ஸெல்லாம் ஆகி பிள்ளைகள்லாம், இந்த பிரிஞ்சு போகிற குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க வளர்ச்சியில் எவ்வளோ பாதிப்பு உண்டாகும் தெரியுமா? ஒரு கணவன் இல்லாத ஒரு வீட்டில், ஒரு தாப்பன் இல்லாத ஒரு வீட்டில் வளர்கிற பிள்ளையெல்லாம் அவங்க லைஃப்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஞானத்தோடு, அதனால தான் குடும்பத்தை கட்டணுன்றது. எதையுமே ஞானத்தோடு அணுகணும். குடும்ப வாழ்க்கைக்கு ஞானம் அத்தியாவசியம். அது இருந்தால் தான் குடும்பத்தை கட்ட முடியும், சமாதானமாக பார்த்துக்க முடியும். ஒரு பலமுள்ள திருமணம், பலமுள்ள குடும்பம், பலமுள்ள பிள்ளைகள் ஞானத்தினால தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதை லேசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. பாருங்கள், நான் ஞானத்தை சம்பாதிக்கணும், ஞானத்துக்கு செவி கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல என் இருதயத்துக்குள்ளே தேவ வார்த்தை வரணும். அதனால தான் டெய்லி பைபிளை படிங்கன்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த மாதிரி மெசேஜெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறது. அதனால தான் சபைக்கு போங்கன்னு சொல்கிறது. ஏன்? அந்த வார்த்தை உள்ள வர தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். அந்த வார்த்தைகளின் மூலமாக ஞானம் வரும். ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் அப்போ தான் உண்டாகும். புரியுதா? அதனால் தேவ வார்த்தை இதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்கள ஒரு பக்கம் இருக்கணும். நீங்கள் அடுத்து கவனிங்க, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இதை நீங்கள் வேறு எங்கேருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவன்கிட்ட இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் சேர்த்து வைக்கணும், இன்னொரு பக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே எனக்கு ஞானம் கொடுங்க, புத்தியை கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா இந்த ஞானம் புத்தியும் அறிவையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் தான் சோர்ஸ். நம்ம என்ன தான் ஸ்கூலில் படித்தாலும் சரி, என்ன தான் காலேஜில் படித்தாலும் சரி, பாருங்கள், தெய்வீக ஞானம் என்பது வேறு. நிறைய பேர் பார்க்குறோம், நல்லா படிச்சிருக்கிறாங்க, புத்திமானாக இருக்கிறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க, இந்த இயற்கையான காரியங்கள் அநேக வெற்றிகள்லாம் பெறுறாங்க. ஆனால் குடும்பத்தை பார்த்திங்கன்னா சீர்கெட்டு போயிருக்கும். திருமணம் உறவை பார்த்திங்கன்னா உடஞ்சி போன திருமணமாக இருக்கும். ஒரு சில திறமைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும், டிகிரிலாம் வாங்கியிருப்பாங்க, பிஹெச்டி கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் குடும்பத்தை பார்த்திங்கன்னா அது பார்க்க சகிக்காது. பாருங்க, ஏன்? ஏன்னா இது வந்து கர்த்தர் தான் சோர்ஸ். இதை வந்து நீங்கள் ஸ்கூலில் வாங்க முடியாது, காலேஜில் வாங்க முடியாது, டிவியில் வாங்க முடியாது, புஸ்தகங்களில் வாங்க முடியாது. இதை கர்த்தர்கிட்ட தான் வாங்கணும். அதனால் இதுக்கு வேணும்னா கர்த்தரை தேடணும், அவரை நோக்கி ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு ஞானத்தை கொடுங்க, உம்முடைய ஞானம் எனக்கு வேணும், உம்முடைய ஆலோசனை எனக்கு வேணும், உம்முடைய புத்தி, உம்முடைய அறிவு எனக்கு வேணும்.
ரைட்? என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேணும், என் திருமணத்தை நடத்துறதுக்கு வேணும், என் திருமண உறவை நல்லா வச்சுக்கிறதுக்கு வேணும், ரைட்? என் குடும்பத்தை கட்டுறதுக்கு வேணும், என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வேணும். கர்த்தரை நோக்கி கேட்க வேணும். கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பார். அப்போ 2 ஸ்டெப்பு இன்றைக்கி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். இதை நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க. 1, வார்த்தையை நல்லா வாசிங்க, டெய்லி வாசிங்க. இந்த நீதிமொழிகள்லாம் அடிக்கடி வாசிங்க. நீதிமொழிகள், சங்கீதம்லாம் திரும்ப அதிகமாகவே வாசிங்க. இதெல்லாம் வாசிக்கிறது ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃபுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது ஞானத்தில். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு சாப்டர் படிங்க. சங்கீதம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 சங்கீதம் படிங்க. வாசிக்கிறது ஈஸி, சிறுசாக வேறு இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. புரியுதா? டெய்லி வாசிங்க. பழைய ஏற்பாடு வாசிங்க, புதிய ஏற்பாடு வாசிங்க, இதையும் சேர்த்து வாசிங்க. ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கைக்கு. அதோடு சேர்த்து கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. கேளுங்க, கர்த்தாவே ஞானத்தை கொடுங்க தாப்பனே, எனக்கு நல்ல குடும்பம் வேணும், நல்ல திருமண வாழ்க்கை வேண்டும், என் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க. கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.